மம்மி, நம்ம இப்போவே அந்த ரெசார்ட்டுக்கு போறோம். நாம அங்க 3 நாள் ஸ்டே பண்றோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இப்ப எதுக்கு ரெசார்ட்ல போய் தங்கணும்னு நினைக்கிற? மம்மி, நாம சும்மா போகல மம்மி, ஒரு காரணமா தான் போறோம். ஆனந்த் மாமாவை ஃபாலோ பண்ணிட்டு போக போறோம். ஆனந்த ஃபாலோ பண்ணிட்டு போறியா? ஏய், என்னடி சொல்ற? அர்ஜுன் பழனி மலைக்கு போறான், ஆனந்த ஆபீஸ கவனிக்க போறான்னு சொல்லி இப்பதான் அன்னிக்கிட்ட சொன்னானா? அண்ணி என்கிட்ட சொன்னாங்க. நீ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க? அர்ஜுன் மாமா சொன்னது நிஜம்தான் மம்மி. அதே மாதிரி ஆண்டி சொன்னதும் நிஜம்தான். இப்போ நான் சொல்றதும் நிஜம்தான். ஐயோ நச்சு, இந்த மாதிரி சும்மா குழப்பிக்கிட்டே இருக்காத. என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. ஆனந்த் மாமா ஆபீஸ்க்கு போறதா தான் இருந்தாரு. ஆனா அந்த மீனாட்சி இருக்காளே, அவ ஆனந்த் மாமாவை டைவர்ட் பண்ணி அவரை ரெசார்ட்டுக்கு அழைச்சிட்டு போறா மம்மி. அதனால நான் ஆனந்த் மாமாவை ஃபாலோ பண்ணி ரெசார்ட்டுக்கு போக போறேன் மம்மி. அங்க ஆனந்த் மாமாவை நான் கரெக்ட் பண்ண போறேன். நீயும் என் கூட வர. ஆத்தாடி, ஓ, இந்த கண்ட ஃப்ராடுக்காகலாம் உழைச்சு இந்த பொன்மேனியே உருகி போச்சு. சீக்கிரம் கையில கிடைக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடணும். அப்பாடா, டாஸ்க் மேல டாஸ்காவே வருது. ஓ, எல்லாம் என் தலை விதி. அப்படி என்னத்த நான் பெருசா சொல்லிட்டேன்னா தானே என்ன விட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. ஐயா, ஊரை விட்டு அப்படியே ஓடியே போயிட்டியே. நான் அப்படி என்னத்த சொல்லிட்டேன்? துணிமணிய துவச்சு போடுன்னு சொன்ன, அதுக்கு அவ்வளவு கோவம். அந்த ஆளு மட்டும் ஒழுங்கா என் துணியெல்லாம் துவச்சிருந்தான்னா நான் இப்படி இதுங்களோட துணியெல்லாம் தூக்க வேண்டி வந்திருக்குமா? ஐயோ, கதவு திரையண்டி. அடியே பாட்டி, என்ன இதெல்லாம்? இவ்ளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? யார்கிட்ட இருந்து ஆட்டைய போட்டீங்க? எது ஆட்டைய போட்டாங்களா? நல்லா பேசுவடி. பாண்டி பஜார்லயும் ரங்கநாதன் தெருவுலயும் அலையோ அலைன்னு அலைஞ்சு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அடியே, இன்னைக்கு மட்டும் என் வெயிட் 3 கிலோ குறைஞ்சிருக்கும். இந்த ஆமக்கறி சாப்பிட்டா திரும்ப அந்த 3 கிலோ ஏறும். என்னது ஆமக்கறியா? அடியே, இன்னைக்கு இந்த டி நகர் போனேன்ல, போன இடத்துல தலைக்கறி சாப்பிட்டேன். ஆனா அவன் இந்த ஆமக்கறி சமைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்டா. நான் அங்க ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்திலே சமைச்சு தரேன்னு சொல்லிருக்கான். ஐயோ பாட்டி, உன் கூட பெரிய ரோதனையா போயிடுச்சு பாட்டி. ஆமா, எதுக்கு பாட்டி இவ்ளோ ட்ரெஸ்? எங்கேயாச்சும் டூர் கீர் போறியா? என்னடி பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? இது எல்லாமே உனக்கு தாண்டி. எனக்கா? ஆமாண்டி, நீயும் அர்ஜுனும் ரெசார்ட்டுக்கு அட்வான்ஸ் ஹனிமூன் கொண்டாட போறீங்கல்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க பாத்தியா, இது நீங்க 2 பேரும் அங்க சைக்கிளிங் போகும்போது போட்டுக்கிறதுக்கு. இந்த ட்ரெஸ் நீங்க ஜோடியா போட்டு ஓட்டிக்கிட்டே போவீங்கல்ல, அப்ப போட்டுக்கிறதுக்கு. இது நைட் ட்ரெஸ். எதுக்கு போட்டுக்கணும்னு உனக்கே தெரியும். ஐயோ ஐயோ, என்ன பாட்டி நீங்க தேவையில்லாம அங்க போறதுக்கு இங்க போறதுக்குன்னு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நாங்க தான் ரூம் விட்டு எங்க போக போறது இல்லையே. நாங்க என்ன ரெசார்ட்ட சுத்தி பார்க்கவா போறோம்? அட்வான்ஸ் ஹனிமூன் கொண்டாட போறோம். அத எங்க கொண்டாடுவோம்? ஓய், என்னடி இது கேள்வி? என்கிட்டயே நீ கேள்வி கேக்குறியா? உனக்கு ஐடியா கொடுத்தவளே நான் தான். அத முதல்ல நீ ஞாபகம் வச்சுக்க. ஐயோ பாட்டி, ஹனிமூனை நாங்க ரூம்ல வச்சுதான் கொண்டாட போறோம். அப்ப போடுறதுக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் போதும் பாட்டி. ஓ ஓ, கதை அப்படி போகுதா? புரியுது புரியுது புரியுது. ஐயோ, இத யோசிக்காம நான் பாட்டுக்கு இவ்ளோ ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். தண்ட செலவு. இந்த குளிகைய ஆரஞ்சு ஜூஸ்ல கலந்து அர்ஜுனுக்கு கொடுப்பேன். அப்புறம் ஜிங்கு ஜக்கு ஜனக்கு நான் சொல்லி தரேன் கணக்கு அப்படின்னு நாங்க 2 பேரும் டூயட் பாட போறோம். பாட்டி, நான் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்திருக்கேன்னா நீ என்ன பாட்டின்னு கூப்பிடுறது என் காதுல போட்டின்னு விழுதுரி. போங்க பாட்டி, நாளைக்கு நேரம் நானும் அர்ஜுனும் ரெசார்ட் ரூம்ல இருப்போம் பாட்டி. அர்ஜுன்,
இந்தாங்க ஜூஸ். எனக்கா? ஆமா, இது உங்களுக்காக nice. நானே போட்ட ஸ்பெஷல் ஜூஸ். அப்படியா? ம். நான் குடிக்கிறேன். ஓ. அர்ஜுன் ஒரு நிமிஷம். ஆ. என்ன அர்ஜுன்? என்ன அர்ஜுன்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? அது இந்த ஜூஸ் குடிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குனியா. அர்ஜுன் வேணா இனியா, ஏதாவது தப்பாயிடும். நான் படுத்து தூங்குறேன். அர்ஜுன் தூங்குறதுக்கா வந்திருக்கோம்? ஐயோ அம்மா. ஆவ், ஷோ கடவுளே. இனியா, ஏய் ஏய், இனியா வேற மாதிரி இருக்க. ஐயோ, ஐயோ நல்லா இருக்கே. ஐயோ எங்க? ஐயோ கடவுளே. எனக்கு வெக்க வெக்கமா வருது. யாராவது இருக்கீங்களா? கதவு திறங்க. யாரு கதவை பூட்டினது? கதவு திறங்க. வசு, கதவு திற வசு. யாராவது கதவு திறங்க. ஏங்க ஏங்க காலையில எழுந்திரிச்சதும் காஃபி கலந்து வச்சுட்டு அடுப்புல அப்படியே வெந்நீரையும் வச்சுட்டு என் துணிமணி உங்க துணிமணி எல்லாத்தையும் துவைச்சு போட்டுருங்க. அப்புறம் வெராமீனுக்கு சொல்லி வச்சிருக்கேன், அது வந்துரும். அத தலையும் வாலையும் போட்டு பக்குவமா குழம்பு வச்சுட்டு உடம்ப நல்லா வறுத்து வச்சிருங்க. அப்புறம் சோறு வடிச்சிட்டு நீங்க எழுப்புங்க. வசு, கதவு திறக்க போறியா இல்லையா? எழுப்புங்க. வசு, கதவு திறக்க போறியா இல்லையா? வசு, கதவு திற வசு. கதவு திற. கதவு திற. யாராவது கதவு திறங்க. வசு, கதவு திற வசு. வசு, கதவு திற. வசு, கதவு திறன்னு சொல்லல. வசு, அடியே கதவு திற. இனியா, ஏய் ஏய் என்னாச்சுடி? அலமாரி கதவை போட்டு எதுக்கு இப்படி உடைச்சுக்கிட்டு கிடக்குற? வா வா இப்படி. ஏண்டி ஏய், கதவை உடைச்சுக்கிட்டே வசுவ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? காதல் பித்து உனக்கு அப்படியே தலைக்கேறி போயிருக்குது. ராத்திரியில நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிற. சை, கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்தா கனவுலயாவது அந்த ஆளு என் புடவைய நொங்கு 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 தோச்சு போட்டுருப்பாரு. என்ன தாண்டி ஆச்சு அப்படி உனக்கு? பேயோ பிசாசோ அப்படி பிராண்ட மாதிரி அந்த கதவை போட்டு உடைக்கிற? ஐயோ, அது வந்து பாட்டி, அது வந்து ரிசார்ட்ல கூட வசு வந்து என்ன டார்ச்சர் பண்ற பாட்டி. அவ என் ஆட்டத்தையே கலைச்சு விட்டுட்டா. அவளை என்னால ஒழிக்கவே முடியாத பாட்டி. ஒழிக்க போறியா? இங்க பாருடி, அவளை சாதாரண ஆளுன்னு நினைச்சிடாத, விஷமக்காரடி. நீ இப்ப ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்னு தெரிஞ்சும் கூட அவ அமைதியா இருக்கிறானா, அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கு. பாட்டி, என்ன ரொம்ப கடுப்பேத்துறீங்க. இனிமே அவளால அர்ஜுன நெருங்க கூட முடியாது. திட்டம் போட்டபடி ரெசார்ட்டுக்கு மட்டும் போயிட்டோன்னு வையேன், அப்புறம் அவ அர்ஜுன பத்தி கனவு கூட காண முடியாது. சரி சரி சரிடி, அதான் உன்கிட்ட அந்த குளிகை இருக்குல்ல. ஏன் பாட்டி, அது ஒரிஜினல் தானே?
நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும்ல. ஏய் வேணும்னா நீ ஒரு 4-5 போட்டு பாரு. கேக்குறா பாரு கேள்வி அர்த்தம் இல்லாம. அடியே இந்த காந்திமதி ஒண்ணு கொடுத்தா அதோட ரேஞ்சே வேற மாதிரிடி. என்ன இப்ப நிம்மதியா தூங்க விடுறியாடி? ஐயோ பாட்டி, இப்ப அவ என் கனவுல வருவாளே, அதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நீ கனவே காணாம முடிச்சுக்கிட்டே இரு, அதுதான் ஒரே வழி. நம்ம நிம்மதியா தூங்க விடவே இல்ல. அப்பா முடியல அப்பா. சீக்கிரமா ரெசார்ட்டுக்கு போய் ஆகணும். வாவ் அர்ஜுன், ரெசார்ட் சூப்பரா இருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகாவும் அமைதியாவும் இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜுன். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சாலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே அர்ஜுன். நானா நீங்க, நீங்கன்னா நான். அது சரி, எனக்கே இந்த ரெசார்ட் பிடிச்சிருக்கு தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஏன்னா இங்க வசுந்தரா இல்ல, அவளால வரவும் முடியாது. அதனாலதான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இங்க இருக்க போற 3 நாளும் நம்ம லைஃப்லயே ரொம்ப மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. நம்ம அவ்வளவு ஜாலியா இங்க என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் ஓகே. 3 நாள்ல திரும்பிடணும். ஓகே அர்ஜுன், திரும்பி போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இப்பதானே வந்திருக்கோம். உள்ள போலாம் வாங்க. பேக் எடுங்க போங்க. போலாமா? போலாம். என்னது ரிசப்ஷன்ல யாரையுமே காணோம்? எங்கேயாச்சும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே. அர்ஜுன், காந்திமதி பாட்டி கூப்பிடுறாங்க. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பாட்டி சொல்லுங்க பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி நாங்க வந்துட்டோம். எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னும் 3 நாள்ல பாருங்க நானும் அர்ஜுனும் எப்படி வரும்னு. பாட்டி, என்ன பாட்டி திடீர்னு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? ஐயோ, பயந்தே போயிட்டேன். திடீர்னு நீ ஏன் திரும்பி பார்த்த? நான் பயந்தனா? கூலா தானே இருக்கேன். என்ன இந்த பாட்டி காந்திமதி பாட்டி மாதிரி ரொம்ப நக்கல் பிடிச்சதா இருக்கும் போல இருக்க. பாட்டி நல்லா பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு காஞ்சனா. காஞ்சனாவா? என்ன பாட்டி பேய் படம் பேர்லாம் வச்சிருக்கீங்க? என்னது பேய் படத்து பேரை நான் வச்சிருக்கனா? என் வயசு என்ன தெரியுமா? தெரியாதே. என் பேரதான் பேய் படத்துக்கு வச்சிருக்காங்க, உனக்கு தெரியுமா? அப்படியா? பாட்டி தனியா உட்கார்ந்து இருக்கீங்களே, இந்த ரெசார்ட்ல தங்கி இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளா இங்கதான் தங்கி இருக்கேன் தெரியுமா? இழுவ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. பாட்டி ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறீங்க போல இருக்கு. உங்க கூட யாரும் இல்லையா? யாரும் இல்ல, நான் மட்டும் தனியா தங்கி இருக்கேன். ரூம் நம்பரு 503. 503 தானே? அதுக்கு எதுக்கு 503ன்னு சொல்றீங்க? பயமா இருக்கு. விஷயத்துக்கு வாங்க. நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு, அதனால ரூம் சாவிய கல்பனா கிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன்.
கல்பனாவா? அது யாரு? அவ யாருன்னா இந்த ரிசப்ஷன்ல இருக்கிறவ தம்பி. ஓ எப்ப பார்த்தாலும் இந்த போன்லயே பேசிக்கிட்டு இருப்பாப்பா, வேலையே பார்க்க மாட்டா. அவளுக்காக தான் வெயிட் பண்றேன். அவ வந்தானா சாவி கொடுத்துட்டு போயிருவேன். ஓகே. பாட்டி, நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, என்கிட்ட சாவி தாங்க, கல்பனா கிட்ட நான் கொடுத்துறேன். பரவாயில்லப்பா, நானே வெயிட் பண்ணி கொடுத்துறேன் கல்பனா கிட்ட. சரி, ஓகே. பாட்டி, இந்த மாதிரி நைய நையன்னு போனை போட்டு தொல்லை பண்ணாத. நான் அர்ஜுன் கூட இருக்கிற வரைக்கும் ஃப்ரீயா ஜாலியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி, பாய். அர்ஜுன், ஆ, இங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாய்.